அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலை நேரம் ராஜ உணவில் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டது மாதுளம்பழம், பீட்ரூட். மாதுளம்பழம் 3ம் ஒரு குட்டி பீட்ரூட்டும் கட் பண்ணி இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். காலை நேரம் ராஜா உணவாக உளுந்தம்பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியை வந்து ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 2 டம்ளர் தண்ணியில் 2 கருப்பட்டியும் போட்டு பாகாக காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்தம்பாலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கருப்பட்டி கரையை விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்து உளுந்தம்பாலும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கருப்பட்டி பாகு விட்டு கூடவே தேங்காய் அரைக்கும் போது 2 ஏலக்காய், 1 துளி இஞ்சி போட்டு அரைச்சி தேங்காய் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உளுந்தம்பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சூடு ஆற விட்டு பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கருப்பட்டி பாகு வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடி உளுந்தம்பால் செய்கிறதுனால எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து தட்டைப்பயிர் சுண்டல் செய்கிறதுக்கு முந்தின நாள் தட்டைப்பயிர் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். இப்போ ஊறி இருக்குது. அந்த தட்டைப்பயிரோட சிக்கனும் போட்டு நம்ம வந்து சுண்டல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் குக்கிங் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதை 1/2 ஸ்பூன் போட்டு போன்லெஸ் சிக்கன் அதையுமே பொடியாக கட் பண்ணி போட்டு ஹைதராபாத் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் விட்டு அதோட பிங்க் சால்ட்டும் போட்டு கழுவின தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அளவாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். தட்டைப்பயிர் சிக்கன் அளவாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதோட குருமிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க, காலை நேரம் ராஜா உணவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பண்ணிடலாம். கேரட், வெள்ளரிக்காய், எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது தட்டைப்பயிர் சுண்டலுக்காக. தட்டைப்பயிர் சுண்டல் ஒரு பவுலில் ஒரு 1/2 பவுல் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதோட பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், தேவைப்பட்டால் மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உளுந்தம்பால் 1 கப். இது தாங்க எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. தட்டைப்பயிர் சுண்டலுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை ரொட்டி, கோதுமை தோசை செய்கிறதுக்காக 2 கிலோ கோதுமையும் 1/2 கிலோ பார்லி அரிசி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோதுமையோட நம்ம பார்லி அரிசியும் சேர்க்கும் போது பார்லி அரிசியில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் கண்ட்ரோலில் வைக்கிது, ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, ஃபைபர் அதிகமாக இருக்குது இல்லையா, எலும்புக்கு ரொம்பவே நல்லது பார்லி அரிசி. இந்த கோதுமையும் பார்லி அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமையிலையும் ஃபைபர் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. மதியம் லஞ்சுக்கு கொத்துப்புளிச்சாறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கட் பண்ண கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கையும் போட்டு கூடவே மசாலா பொடியெல்லாம் போட்டு குக்கர் லிட்டு போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளி கரைச்சது கொஞ்சமாக ஊற்றி கொத்துப்புளிச்சாறு ரெடி பண்ணிடலாம். சின்ன தாளிப்பு இது கூட கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். காயெல்லாம் போட்டு இதில் மாங்காய் போடணும். எனக்கு மாங்காய் கிடைக்கல, அதனால் போடலை. மாங்காய் போட்டிருந்தோம்னா இன்னுமே முருங்கைக்காய் மாங்காவோட வாசம் அருமையாக இருக்கும் கொத்துப்புளிச்சாருக்கு. கொத்துப்புளிச்சாறு சாப்பாட்டுக்கு சைடுக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிஷ் ஃப்ரையும் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து 2மே செஞ்சுருக்கிறேன். இந்த சிக்கன் சுக்கா ஃபுல் வீடியோ இன்ஷா அல்லாஹ் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சிக்கன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். மதியம் லஞ்சு அஸ்மெல் பண்ணிடலாம். சுக்கு போட்ட அச்சு வெல்லம் 1 பீஸ்
1 டம்ளர் தண்ணிக்கு 1 பீஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். மதியம் லன்ச்சு ஹெவியாக இருந்ததுனால சுக்கு போட்ட டீ ஈவினிங் எடுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நைட் டின்னருக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.